நாகன் அத்தியாயம் 7. நான் உங்கள் தேன்மொழி சுராமிகா. நாகன் இந்த முறை பயங்கரமாக கொடுமைப்படுத்தும் அளவிற்கு நடந்து கொண்டான். அந்த வேலைக்காரி கொஞ்சம் இருந்தால் அவள் உயிரே போயிருக்கும். அதற்குள் அர்ஜுன் அவளை இழுத்து வெளியே தள்ளிவிட்டான். இவனை கதவுக்குள் வைத்து அடைத்து விட அந்த பெண்மணி அலறி அடித்துக் கொண்டு ஓடிவிட்டாள். இந்த வேலைக்கார அம்மா எதுக்கு நாகனோட பெட்ரூமுக்கு போச்சு, இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு போகுதுன்னு பாத்தியா என்று ரவி சொல்ல, கம்முன்னு இருடா, இப்ப எப்படிடா நாகனை சரி பண்றது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அர்ஜுனுக்கு யோசனை வந்தது. நாகா, கொஞ்சம் அமைதியா இரு, கண்ணை மூடுடா, பிளீஸ்டா, கண்ணை மூடு, அப்பதான் நீ கொஞ்சம் அமைதியாக, சொன்னா கேளு என்று சொல்லிக்கொண்டே இருக்க அந்த ரூமுக்குள்ள இருந்த நாகன் கண்ணை மூட ஆரம்பித்தான். நாகன் கேட்டுக்கொண்டு இருந்த கொலுசொலி ஓசை, பசுமையான இடம், துளசி மனம் அடித்தது. இப்படியே பெட்டில் பாம்பாக அடங்கி போய் உட்கார்ந்திருந்தான். கதவை திறந்து பார்த்தால் ஒரு மூலையில் உட்கார்ந்து இருந்தான். அவனை சுற்றி அவர்கள் கொண்டு வந்த அத்தனை துளசி செடியும் மறிக்கொழுந்து செடியையும் போட்டு வைத்தார்கள். அர்ஜுனும் ரவியும் எட்டி பார்க்க நாகன் அதே இடத்தில் உட்கார்ந்து இருந்தான். அமைதியாக இருந்தான். நாளைக்கு எப்படியாவது நீ தேனி போய் சேர்ந்துடு, அதுதான் உனக்கு நல்லது, எங்களுக்கும் நல்லது என்று ரவி சொன்னான். சரிடா, நான் போய் சேர்ந்துடுறேன் என்று சொன்ன நாகன் தன் துணிகளை அடுக்க ஆரம்பித்தான். மறுநாள் தேனியில் வந்து இறங்கினான் நாகன். மாலை 4 மணியாக இருந்தது. அவனுடன் ஒரு ஆபீசர் மணிகண்டன் வந்தார். மணிகண்டன், இங்கிருந்து இன்னும் எவ்வளவு தூரம் மேகமலை இருக்கு? 18 கொண்டை ஊசி வளைவுகள் கடந்து போகணும் சார். இப்ப போயிடலாம் சார், நீங்க ஜீப்ல இருங்க என்று ஜீப்பில் ஏறினான் மணி. எங்க தங்கணும்னு சொல்லி பார்த்து வச்சிட்டீங்களா? மணிகண்டன், தேனி மாவட்ட வனத்துறையிலேயே குவார்டர்ஸ் இருக்கு சார். உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொன்னா எங்க மேகமலையிலேயே எஸ்டேட் முதலாளி இருக்காரு, அவர் வீடு ஒண்ணு இருக்கு சார், அந்த வீட்டுல கூட தங்கலாம். உங்களுக்கு எங்க விருப்பமா இருக்கோ நீங்க அங்க சொல்லுங்க, நான் அதை ஏற்பாடு பண்ணி தரேன் சார். இப்ப நீங்க அங்க போனீங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் வர முடியாது சார். நாளைக்கு காலையில உங்களுக்கு குவார்டர்ஸ் அலர்ட் பண்ணிடுவாங்க சார். ஓகே மணிகண்டன், அப்படியே செய்யுங்க. நான் தேனிக்கு வர்றல மேகமலையிலேயே தங்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மக்களோட மக்களா கலந்துருக்கணும். அங்க இருக்க நல்லது கெட்டது எல்லாமே நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்க முடியும். பாம்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் சார்? அது இப்ப வரைக்கும் கணிக்க முடியல. இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? கடந்த 3 மாசத்துக்குள்ள 30 உயிர் போயிருக்கும் சார். பாம்பு கடிச்ச உடனே இங்க அவசரமா கொண்டு வர்றதுக்கு எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லையா? ஆமா சார், 50 கிலோமீட்டர் தள்ளி போனாதான் சார் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க இவங்க கூட்டிட்டு போறதுக்குள்ள இருந்து போயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா இங்க துளசின்னு ஒரு பொண்ணு இருக்குது, அது வைத்தியம் பார்க்கும். சில பேருக்கு சரியாகும், சில பேருக்கு சரியாகாது சார். துளசியா? அந்த பொண்ணு என்ன பண்ணுது? சில முதலுதவி எல்லாம் அந்த துளசி பொண்ணு செய்யும் சார். அந்த பொண்ணுக்கு எந்த பாம்பு எவ்வளவு விஷம் உள்ள பாம்பு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அது தெரிஞ்சு வச்சுக்குது சார். அதனால அதுக்கு ஈஸியா இருக்கும் இது செய்யறதுக்கு. துளசி யாரு? எஸ்டேட் முதலாளியோட பேத்தி சார். இந்த ஊர்லயே அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் படிக்க போகுது சார். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இருக்கு, செகண்ட் இயர் சார். அந்த துளசி பொண்ணு வேற என்னெல்லாம் செய்யும்? துளசியை பற்றி கேட்க கேட்க நாகனுக்கு அவளை அடைந்தாக வேண்டும் என்ற வெறி வந்து கொண்டே இருந்தது. அதனால் அவளை பற்றி மட்டுமே பேசி கொண்டிருந்தான். அவள் எப்படி இருப்பாள், என்ன செய்வாள் என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான். புரியல சார், என்ன செய்வான்னு கேட்டான் என்று மணிகண்டன் கேட்டான். அந்த பொண்ணோட டெய்லி ரொட்டீன் என்னன்னு கேட்டேன் சார். அந்த பொண்ணு காலையில டெய்லியும் வாசிகராஜன் கோயிலுக்கு போய் அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த பாம்பு சிலைக்கு பால் ஊத்தி பூவெல்லாம் கொண்டு போய் வச்சிடும் சார். அதுக்கப்புறம் காலையில காலேஜுக்கு போவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வரும்போது இங்க லேட் ஆகும் சார். தேனியிலிருந்து இறங்கி நடந்துதான் சார் வரும். அது இந்த காட்டு மலைப்பகுதியில வரும்போது லேட்டா இருக்கும் சார். அப்புறம் வீட்டுக்குள்ள போச்சுன்னா திரும்பி வராது சார். பரவாயில்லையே மணிகண்டன், நீங்க இந்த மேகமலையை தெரிஞ்சுக்கிட்டதை விட அந்த பொண்ணை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன டியூட்டி பாக்குறீங்களா, இல்ல அந்த பொண்ணு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? என்ன சார் பேசுறீங்க? அது என்னோட தங்கச்சி மாதிரி சார். நீங்களும் தான் வந்தவுட அந்த பொண்ணை பத்தி கேட்டீங்க, அதுக்குன்னு நீங்க தப்பா கேக்குறீங்கன்னு நான் சொல்ல முடியுமா சார்? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார் என்று மணிகண்டன் அவனுக்கு வலிக்காதது போல நாசுக்காக பதிலில் ஊசியை இறக்கினான். பரவாயில்ல மணிகண்டன், உங்க தங்கச்சிக்கு நல்ல சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறீங்க.
அப்படி இல்ல சார். இந்த ஊர்ல எந்த பொண்ணுங்களும் படிக்கிறதுக்கு தயாரா இல்ல. இந்த மலையை கடந்து காடை கடந்து அங்க போய் கஷ்டப்பட்டு படிச்சு இங்க வரும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற வறுமையினால அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிடும்னு நினைச்சு எந்த பொண்ணும் படிக்கல சார். ஆனா துளசி அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமா இருக்கணும்னு சொல்லி படிக்க இறங்கி இருக்கு. இதை பார்த்த சில பிள்ளைங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகாத பிள்ளைங்க கூட ஸ்கூலுக்கு போறாங்க. அதுதான் சார் இந்த மலைவாழ் மக்களுக்கு முதல் வெற்றி. நாகன் சிரித்தான். அவன் சிரிப்பை பார்த்து மணிகண்டன் ரசித்தான். என்ன மணிகண்டன், என்னை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல சார், உங்களை பார்க்கும்போது எங்க குலதெய்வம் வாசிகராஜனை பாக்குற மாதிரியே இருக்கு சார். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நான் எப்படி அதுக்கு சாமியாக முடியும்? பாம்பு மட்டுமே பிடிக்கணும்னா நாங்க நிறைய பேர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம் சார். பாம்பு மட்டுமே இங்க பிரச்சனை இல்லை சார். வேறு சில பிரச்சனைகளும் இருக்கு. எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா அது எல்லாம் தீர்த்து தர மாதிரி தான் இருக்கு. இனி எங்களோட லைஃப் நல்லா தான் சார் இருக்கும். ஓ, அப்படியா மணிகண்டன்? நல்லாவே இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு அமைதியாக அமர்ந்தான். நாகனின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது, அந்த வாசிகராஜன் கோயிலை எப்படி அழிப்பது? இவ்வளவு நம்பிக்கையாக பேசும் இந்த மணிகண்டனையே நம்ம வழிக்கு மாற்ற முடியவில்லை. இந்த ஊர் மக்களை எப்படி மாற்றி எங்கிருந்து கிளப்பி அந்த கோயிலை அழிப்பது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். சார், இதுவரைக்கும் தான் ஜீப் போகும், இதுக்கு மேல ஜீப் போகாது சார். இந்த ஒரு காட்டை கடந்துதான் நாம மேல போயாகணும். மணிகண்டன், நடந்தா போகணும் என்று நாகன் கேட்டான். ஆமா சார், வேற வழி இல்ல, நடந்துதான் போகணும் என்று சொல்லிக்கொண்டு மணிகண்டன் அவரின் பேக்கை எடுத்துக்கொண்டு தோளில் போட்டவன் நடக்க ஆரம்பித்தான். அவனை பின்தொடர்ந்தான் நாகன். போகும் காட்டுப்பகுதியில் நிழல் தரும் மரங்களும் அதிகமாக இருந்தது. அது எல்லாம் ரசித்து கொண்டே ஏலக்காய் தோட்டத்தை ரசித்து கொண்டே மேலே ஏறினான் நாகன். மேலே ஏற ஏற தன் கண் மூடும் போது பார்த்த அதே மேகமூட்டத்துடன் உள்ள பசுமையான சூழ்நிலையை பார்த்தான். இதைத்தான் நாம் பார்த்தோமே என்று யோசித்து கொண்டே நடக்க ஆரம்பித்தான். அவனுக்கு ஏதோ உடம்பு பண்ணியது. உடம்பில் உள்ள செல்கள் எல்லாம் சந்தோஷத்துடன் காணப்பட்டது. அவன் இங்கு ஒன்றி போய் நடந்து போவதாக இருந்தது. மணிகண்டன், சொல்லுங்க சார், இங்க இருக்கிற எல்லா மக்களும் இது மாதிரிதான் நடந்து கீழே போயிட்டு மேல வந்துட்டு இருக்காங்களா? எதுக்காக மணிகண்டன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? பேசாம அரசாங்கமே இவங்களுக்காக வீடு கட்டி ஒரு இடத்தையும் ஒதுக்கீடு பண்ணது. அப்புறம் என்ன, அங்க போய் இவங்க சந்தோஷமா இருக்கலாமே. சார், அங்க போய் இருக்கலாம், ஆனா சந்தோஷமா இருக்க முடியாது சார். இங்க இருக்க மக்களுக்கு இது மேட்ரே கிடையாது. அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு நடந்து வருவாங்க சார். அப்படியெல்லாம் கஷ்டமா இருக்காது. காட்டிற்குள் யாரோ கத்தும் சத்தம் கேட்டு மணிகண்டன் பேக்கை கீழே போட்டுக்கொண்டு அந்த சத்தம் வரும் இடத்தை ஓடினான். கத்தியது யார்? நாகன் இந்த மக்களை என்ன செய்ய போகிறான்? பார்ப்போம். நான் உங்கள் தேன்மொழி சுராமிகா. மக்களே, இந்த கதை உங்களுக்கு டெய்லி அப்லோட் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. டெய்லி மாலை 6 மணிக்கு உங்களுக்கு இந்த கதை வந்துடும். நன்றி. நாகன் அத்தியாயம் 18. மணிகண்டன் சத்தம் வரும் திசையை நோக்கி ஓடினான். அதன் பின்னாலேயே நாகனும் ஓடினான். அங்கு ஒரு பெண் மயங்கி கிடந்தாள். மணிகண்டன் அக்கம் பக்கம் தேடி பார்த்தான். யாரும் இருந்தது போல் தெரியவில்லை. அந்த பெண்ணின் காலை பிடித்து தேடி பார்க்க அங்கு பல்தடம் இருந்தது. சார், இந்த பொண்ணுக்கு பாம்பு கடிச்சிருச்சு சார், எப்படியாவது ஆஸ்பத்திரி கூட்டிக்கிட்டு போகணும் என்று கையின் நாடியை பிடித்து பார்த்தான். அப்படியே கையை விட்டான். அது கீழே விழுந்தது. நாகன் சார், இந்த பொண்ணோட உயிர் போயிருச்சு என்று சொன்னவன் அந்த பொண்ணை கீழே படுக்க வைத்து எழுந்து நின்றான். சரி, நடக்க வேண்டியதை பாருங்கள் என்று நாகன் சொன்னவன் போனை எடுத்து யார் யாருக்கோ போன் பண்ணினான். அங்கு சில பேர் வர அந்த பெண்மணியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவதற்காக எடுத்து சென்றார்கள். அதற்கு முன் அவர்கள் வீட்டில் ஆள் அனுப்பி சொல்ல அவர்களும் வந்து விட்டார்கள். அவர்களும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் சென்றார்கள். மணிகண்டன் கண் கலங்கி நின்றான். இந்த ஊர் மக்களுக்கு யாருக்கும் என்ன வந்தாலும் அவன் இப்படிதான் பார்த்து கொள்வான். மனதார வருத்தப்பட்டான். ஏனென்றால் அவனுக்கு அம்மா அப்பா என்று யாரும் இல்லை. தனியாக வளர்ந்தவன். இந்த ஊர் மக்கள் தான் அவனுக்கு உணவளித்தார்கள். எஸ்டேட் முதலாளி தான் அவனை நன்றாக படிக்க வைத்தார். அதனால் இங்கு யார் இறந்தாலும் முதலில் அழுது கொண்டிருப்பது மணிகண்டனாகத்தான் இருக்கும். சரி மணிகண்டன், ஃபீல் பண்ணாதீங்க, வாங்க நம்ம இப்போ எஸ்டேட் போகலாம் என்று நாகன் கேட்டான்.
சரி சார், போகலாம் வாங்க என்று நடந்து போனவன் கீழே விழுந்து கிடந்த பேக்கை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தான். எஸ்டேட் பண்ணையார் வீடு வந்தது. பெரிய வீடுதான். தெருவிளக்கு ஒன்று அவர் வீட்டு முன் எரிந்து கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் அங்கு போய் நின்றார்கள். பண்ணையார் வெளியில் வந்தார். நாகனை பார்த்து பண்ணையார் கையெடுத்து வணங்கினார். வாங்க சார், இந்த ஊருக்கு துணிந்து நீங்க வந்ததே பெரிய விஷயம். எப்படியாவது இங்க இருக்க பாம்புகளை எல்லாம் ஒழிச்சு எங்களுக்கு நல்வாழ்வு கொடுங்க. எங்களோட குலதெய்வம் தான் எங்களை அழிக்கிறதா இல்ல வேற பாம்புகள் தான் எங்களை இந்த பாடுபடுத்துதான்னு தெரியாம நாங்க முழிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் எங்களுக்கு தெய்வம், வழி நடத்தணும் என்று சொன்னவர் நாகனை கூப்பிட்டு முற்றத்தில் சேர் போட்டு உட்கார வைத்தார். பண்ணையார் சார், நீங்க கவலைப்படாதீங்க என்று நாகன் ஆரம்பிக்கும் முன்பே இடைமறித்தார். நீங்க என்ன தாத்தான்னு கூப்பிடுங்க, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சரிங்க தாத்தா, நீங்க நினைச்ச மாதிரியே பண்ணிடுவோம். என்ன ஏதுன்னு இன்னும் சில ஆபீசர் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் இது முடிகிற வரைக்கும் இங்கதான் தங்கணும். எனக்கு ஒரு தங்குறதுக்கு இடம் வேணும். உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க தாத்தா. அதுக்கு என்னப்பா, உனக்கு இல்லாத வீடா? இதோ இந்த வீட்டுல நீ இருந்துக்கோ என்று அவர் வீட்டிற்கு பக்கத்து வீட்டை காட்டினார். ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, எனக்கு இங்க தங்க இடம் தந்ததற்கு. தம்பி, தப்பா நினைச்சுக்கலைன்னா சாப்பாடெல்லாம் எங்க சாப்பிடுவீங்க? எங்க வீட்டுல சாப்பிடுவீங்களா? எங்க வீட்டுல இருந்து சாப்பாடு வந்துடும். என் பேத்தி துளசி நல்லா சமைப்பா. உங்களுக்கு சேர்த்து சாதம் போட்டு அனுப்பவா? உங்களுக்கு சரின்னா சொல்லுங்க தம்பி. தாத்தா, உங்க பேத்தி கையால சாப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கணும். தாராளமா சமைக்க சொல்லுங்க. அதுக்கான காசு நீங்க வாங்கிடணும். அப்பதான் நான் சாப்பிடுவேன் என்று கராராக சொன்னான். என்ன தம்பி, எங்க ஊரை பாதுகாக்க வந்திருக்கீங்க, அதுக்கு எப்படி காசு வாங்க முடியும்? பண காசு எல்லாம் வேண்டாம்ப்பா. சாப்பாடு 3 நேரமும் நாங்களே கொடுத்துட்றோம். மனசார ஏத்துக்கோங்க. பணம் எல்லாம் நான் கொடுக்கல தாத்தா, கவர்மெண்ட் தான் கொடுத்துடும். கவர்மெண்ட் காசை ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. அப்பதான் என்னாலையும் உரிமையோட கேட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட முடியும். புரிஞ்சுக்கோங்க தாத்தா. சரிப்பா, ஒரு நிமிஷம். அம்மாடி துளசி, அம்மாடி துளசி, இங்க கொஞ்சம் வெளியே வாமா என்று தாத்தா கூப்பிட, எல்லோ கலர் தாவணியில் பச்சை பாவாடை அணிந்து கொண்டு கப்பில் காப்பியுடன் வந்து நின்றாள் துளசி. அவள் நடந்து வருவதை பார்த்து கொண்டிருந்தான் நாகன். அவள் அருகில் வர வர அவன் கண்களில் நீர் வருவதை உணர்ந்தவன் சட்டென்று யாருக்கும் தெரியாமல் அதை மறைத்தான். அவள் நடந்து வரும் கொலுசொலி சத்தம், அவளின் முகம், அவளின் உடம்பு எல்லாமே அவன் கண் மூடும் போது வந்த உருவம்தான் என்பது அவனுக்கு நன்றாக தெரிந்தது. அவள் காலடியில் விழுந்து கிடக்க வேண்டும் என்று அவன் மனம் எண்ணியது. தாத்தா, காப்பி காப்பி தானே கேட்டீங்க? அதுக்கு தானே என்னை கூப்பிட்டீங்க? எனக்கு தெரியாதா? நானே காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் தாத்தா, இந்தாங்க என்று மணிகண்டனுக்கும் கொடுத்தவள் அடுத்தது நாகன் பக்கம் திரும்பி, எடுத்துக்கோங்க சார். நாகன் அவள் கண்களை மட்டுமே பார்த்தவன் அந்த காப்பியை எடுத்து கையில் வைத்து கொண்டான். அவளை மட்டும் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, 3 நேரம் சாப்பாடு நானே வச்சிருவேன் சார். நல்லா சமைப்பேன் சார். நான் நான் காலேஜ் போவேன். அப்ப கூட நீங்க பயப்படாதீங்க. காலையிலேயே உங்களுக்கு எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு தான் காலேஜ் போயிட்டு வந்துடுவேன். நைட்டுக்கு நானே வந்து உங்களுக்கு கொடுத்துடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க சார் என்று அவள் சொன்னாள். சரி என்று தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டான் நாகன். இப்ப போய் படுத்துக்கோங்க தம்பி. இந்த ரூம்ல எல்லா வசதியும் இருக்கு. எல்லாமே பண்ணி தான் வச்சிருக்கோம். உங்களை மாதிரி வர கவர்மெண்ட் ஆபீஸருக்காகத்தான் நாங்கள் அதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க போய் அங்க படுங்க, காலையில பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு தாத்தா எழுந்து நடக்க துளசியும் அவர் பின்னால் போனாள். மணிகண்டன் நாகனை கொண்டு போய் அந்த வீட்டிற்குள் விட்டுவிட்டு, சார், அப்ப நான் போயிட்டு வரேன் சார். காலையில வரட்டா சார்? மணிகண்டன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று நாகன் கேட்க, இல்ல சார், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எதுக்கு அப்படி கேக்குறீங்க சார்? இல்ல, என்ன தெரியாத இடத்துல கொண்டு வந்து இப்படியே தனியா விட்டுட்டு போறதுக்கு அவசரப்படுறீங்களே, ஒரு வேலை பொண்டாட்டி உங்களை போட்டு வாட்டி வதைக்கிறாங்களோன்னு நினைச்சேன். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை சார். உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிதான் நான் போகணும்னு சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லை சார். நான் இங்கே எவ்வளவு நேரம் வேணாலும் இருப்பேன். ஆனால் நைட்டு தூங்குவதற்கு மட்டும் என் வீட்டில் போய் தூங்கினால்தான் எனக்கு தூக்கம் வரும் சார் என்று அவன் சொன்னான். சரி மணிகண்டன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போங்க என்று மணிகண்டனிடம் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நாகன் உட்கார்ந்தான். டைம் ஆயிடுச்சு, நீங்க போக மணிகண்டன் என்று மணிகண்டனை அனுப்பி வைத்தான். இரவு 7 மணி இருக்கும். துளசி உள்ளே வந்தாள். வருவதற்கு முன் கதவை தட்ட அவன் எஸ் என்று சொன்னான். துளசி உள்ளே வந்தவர், சார்,
உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு டைனிங் டேபிளில் எல்லாம் எடுத்து வைத்தவள், நீங்களே போட்டு சாப்பிடுவீங்களா சார், இல்ல நானே போட்டு கொடுத்துட்டு போகவா சார் என்று கேட்டாள். அவனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அவளையே பார்த்தான். சார், சார், இங்க பாருங்க, என்ன பாருங்க சார் என்று கைகளை காட்ட அவன் அப்பொழுதுதான் இந்த பூலோகத்திற்கு வந்தது போல, சொல்லுங்க துளசி என்று கேட்டான். என்ன மரியாதையெல்லாம் என்னை மரியாதையெல்லாம் கூப்பிட வேண்டாம் சார், நான் உங்களை விட சின்ன பொண்ணுதான், என்ன துளசின்னு கூப்பிடுங்க. நான் என்ன கேட்டேன்னா, உங்களுக்கு சாப்பாட்டை பிளேட்ல போடவா, இல்ல நீங்களே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குவீங்களா என்று கேட்டார். நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் துளசி, நீ போ என்று அவளை அனுப்பி வைத்தான். அவளும் சரி என்று தலையாட்டி கொண்டு வெளியே நடந்து போனாள். இவளை பார்க்கும்போது மட்டும் ஏன் என்னுடைய மனம் இவ்வளவு அமைதியாக இருக்கிறது? என்னால் இவளை பார்த்தால் வேற எந்த விஷயத்தையும் யோசிக்க முடியல. இவளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறேன். இவள்தான் நான் திருமணம் செய்ய போகும் பொண்ணா இருக்குமோ என்று சந்தேகப்பட்டான். இந்த பொண்ணை பார்த்தால் ஏன் எனக்கு எந்த தப்பான உணர்வும் வரவில்லை. அழகான பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் அந்த பொண்ணை அடையணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா இந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோண மாட்டேங்குது என்று யோசித்த அவனுக்கு நேரம் போனதே தெரியவில்லை. வீட்டிற்கு வெளியே வந்து எட்டி பார்த்தவனுக்கு அதிர்ச்சி. ஒரு லைட் கூட எரியவில்லை, தெருவிளக்கு மட்டும் தெரிந்தது. எல்லோர் வீட்டிலும் 8 மணி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வைத்து விட்டார்கள். இப்பவே படுத்துடுவாங்களா? நம்ம எல்லாம் 11 மணிக்கு மேலதானே படுத்து தூங்குவோம். இது என்ன விசித்திரமான ஊரா இருக்கு என்று யோசித்தவன் துளசி வீட்டை பார்த்தான். அவள் வீடும் அமைதியாகத்தான் இருந்தது. சரி, சாப்பிட்டுட்டு நாம தூங்குவோம் என்று அவனும் சாப்பிட்டு படுக்க ஆரம்பித்தான். துளசி நாகன் அருகில் நெருங்கி வந்தான். நாகா என்று ஹஸ்கி வாய்ஸில் கூப்பிட்டு கொண்டே வர அவனும் துளசி என்று கூப்பிட்டு கொண்டே அவளை நெருங்க நெருங்க திடீரென்று அவளின் தலைக்கு மேல் ஒரு பாம்பு படம் எடுத்து ஆடியது. துளசியை விட்டு விடு என்று நாகன் கத்த அந்த கருநாகம் இவனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தது. கருநாகம் துளசியை விழுங்கி விடுமா? துளசியை அதிலிருந்து நாகன் காப்பாற்றுவானா? பார்ப்போம். நான் உங்கள் தேன்மொழி சுராமிகா. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ல 2 வார்த்தையாவது எழுதிட்டு போங்க. உங்களால எந்த கருத்து சொல்ல முடியலன்னா ஹார்ட்டாவது கொடுத்துட்டு போங்க. நீங்க சொல்ற கருத்து எங்களை அடுத்த கதை எழுதுறதுக்கு மெருகூட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. நன்றி.